ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் கிரேவி வைக்க போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். அது வதங்குறப்போவே என்ன பண்ணிக்கலாம்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இது எல்லாமே மிக்சியில் போட்டு தனியாக நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடச்சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு பொரிஞ்சு வரவும் என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதுவும் பொரிஞ்சு வரும். நம்ம தனியாக அடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஒன்றா சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி, நாங்கள் எப்போவுமே எல்லா குழம்புக்குமே நாங்கள் ஒரே மசால் பொடி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த மசால் பொடி கொஞ்சம் போட்டு, நமக்கு உரப்பு அதிகம் தேவை, காரம் அப்படின்னா மசால் பொடி கொஞ்சம் அதிகம் போட்டுக்கணும். இல்லை கம்மியாகவே வேணும்னா மசால் பொடியை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அதனால் அதுவும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு திரும்ப குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வர்றப்போ என்ன பண்ணணும், நம்ம வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயும் ஒன்றா சேர்த்துடணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பை மூடி வச்சிட வேண்டியது. அந்த பாத்திரத்தை மூடி வச்சிட்டா நல்லா இப்பவும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் போட்டு குழம்புல ஒன்றா போட்டு மூடி வச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சுட சுட சாப்பாடோட இந்த குழம்ப ஊற்றி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அவசரத்துக்கு இந்த மாதிரி தான் குழம்பு வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். திரும்ப குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்க மாதிரி எங்கள் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.